ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், MBBS வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 65. இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே ஏஜ் லிமிட் தான். மினிமம் 18, ஹையஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 65 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அந்த 6 விதமான பதவிகளுக்கும் இதே சேம் ஏஜ் லிமிட் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு உள்ளே போய்க்கலாம். ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 13,000 மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று தபால் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 2/12/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே, அதாவது 2ஆம் தேதி டிசம்பர் சாயந்தரம் 5:45க்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இவங்க அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு அப்ளிகேஷன் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரெஷ்யூம் வச்சு அனுப்பிச்சாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத பார்த்துடலாம். மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறது இங்கே மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. அதை விட பழைய ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஒட்டாதீங்க. அதை காரணமாக வச்சும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் புது ஃபோட்டோ இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. இந்த இடத்துல அப்ளிகேட் நேம், விண்ணப்பதாரன் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது அவங்களுடைய தகப்பனார் பெயர், அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே சேம் ஃபார்மேட்டில் DD/MM/YY அப்படிங்கிற இதே ஃபார்மேட்டில் அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 12th மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கேன்னா என்ன டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் BCA படிச்சிருக்கேன், இல்லை BSc படிச்சிருக்கேன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எழுதுங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அது MBBS, BDS, BPH இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கவங்க யாரும் இதை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அண்ட் தென் எந்த கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் மேக்ஸிமம் 65 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய கேட்டகரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நாளைக்கு நீங்கள் செலக்ட் ஆனாலோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் இருக்குன்னா வீட்டில் இன்னொருத்தவங்க நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நம்பரில் ரீச் பண்ண முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு கூட கால் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக மறக்காமல் 2 நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதையும் கண்டிப்பாக கொடுங்க. இஃப் அவைலபிள் தான் அவங்க கேட்டிருக்காங்க, கம்பல்சரி அதையும் கொடுத்துக்கோங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. கோவிட் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா பிளேஸ் அண்ட் டேட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுறீங்க ஃபில் பண்ணி அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேட் சிக்னேச்சர், இந்த இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை உங்களோட ரெஸ்யூம் வச்சு அனுப்பிச்சாலும் சரி, ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அனுப்பணும். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கு படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 60,000 ரூபா மாதமான உங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது ப்ரிஃபரன்ஸ், இந்த இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குவாங்க. ஆனால் நார்மலாக நீங்கள் இதை படிச்சிருந்தால் போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் 2 month சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்கள்கிட்ட 2 wheeler டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி, அதாவது மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கோங்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 wheeler லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் 2 months கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 19,800 ரூபா உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி வித் ஆர் வித்தவுட் டிஎம்எல்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேட் சேம் அதே இது மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 ரூபா உங்களுக்கான சம்பளம். டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர், இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு நீங்கள் எம்பிடபிள்யூ இல்லை LHANM இல்லை ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனுக்கான மினிமம் 2 months சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 2 மாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13,300 ரூபா உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சுக்கோங்க. கூடவே எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரு சில வேலை வாய்ப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறவங்க நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. அனுப்பிச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் ஆஃபீஸ், நம்பர் 218, DDHS கேம்பஸ், ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 641018. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 2/12/2024 கூட நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 30 rupees போஸ்டல் ஸ்டாம்ப், போஸ்டல் கவர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 30 ரூபா ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா போஸ்டல் கவரில் ஒட்டி அதையும் கூட வச்சு மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பணும். 2 30 ரூபா ஸ்டாம்ப் வாங்கணும். அதே மாதிரி 2 போஸ்டல் கவரில் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க, அது மேலே அந்த ஸ்டாம்பை ஒட்டி அதையும் டாக்குமெண்ட்ஸ் கூட மொத்தமாக வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.